வெல்கம் டு இந்தியன் ஆத்தென்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது ஆந்திரா ஸ்டைல் ஸ்பைசி சிக்கன் கிரேவி. எனக்கு இன்றைக்கி நாட்டுக்கோழி கறி கிடச்சிது. அதை வச்சு என்ன செய்யலான்னு யோசித்தேன். எல்லாருக்குமே சிக்கன் கிரேவி செய்ய தெரியும். அதை எப்பவும் போல் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் காரசாரமாக செய்யலான்னு நினச்சேன். அதனால் இப்போ நாம் ஆந்திரா ஸ்டைலில் இந்த சிக்கன் கிரேவியை செய்ய போகிறோம். ஆந்திரா ஸ்டைல் ரெசிபினாலே எப்படி காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முன் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே தெரியுற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு தெரிய வரும். செய்ய ஆரம்பிக்கலாம். 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் 2 ஸ்பூன் அளவிற்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கணும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. அதோட 2 ஸ்பூன் அளவிற்கு தயிரை சேர்த்துக்கலாம். சிக்கனோட எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து பெசரி வச்சிடணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதற்குள்ளே நம்ம தேவையான மசாலாக்களை ரெடி பண்ணிடலாம். 6 மிளகாய் வத்தல், 3 ஸ்பூன் மல்லி விதை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 3 பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ அதில் மல்லி விதை, மிளகாய், ஜீரகம், சோம்பு, மிளகு, பட்டை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஆறின பின்னாடி அதை மிக்சியில் சேர்த்துக்கணும். நல்ல பவுடராக அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. செய்ய தேவையான பொருட்களை இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து கட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் சிக்கனுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு தக்காளி கட் பண்ணிக்கணும். 3 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரைத்த மசாலா பவுடர், 1 கப் தயிர். இதற்கு அதிகம் தண்ணி தேவையில்லை. அதனால் 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நாட்டுக்கோழி கறியை எப்போவுமே நல்லெண்ணெயில் செய்கிறதா ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அதோட கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கிடுங்க. அதில் 2 ஸ்பூன் அளவிற்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போது அதில் மசாலாவில் பரட்டி வச்ச சிக்கனை சேர்த்துக்கணும். அதையும் நல்லா அப்படியே எண்ணெயிலே வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏதாவது ஒரு உடல் பிரச்சனைக்காக வருடக்கணக்காக மருந்து சாப்பிட்டுட்ருக்கோங்க. நாட்டுக்கோழி சாப்பிட்றது ரொம்பவும் நல்லது. முடிந்தவரை பிராய்லர் கோழி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுறணும். ஆயிலே எல்லாம் அப்படியே கலந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். கட் பண்ணி வச்ச தக்காளியை இதோடு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா கடைசியாக மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நாம் தயிர் சேர்த்து ஊற வச்சதால் கறி நல்லா சாஃப்டாகிடுச்சு. 3 ஸ்பூன் அளவு தண்ணீரை சேர்த்து கலந்து விட்டுறலாம். அதுவே போதும். இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கோல்டு ஃபீவர்னு இருக்க டயத்தில் நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தடில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். மூடியை திறந்து பார்க்கலாம். மசாலா எல்லாம் ஒன்று கூடி வந்துருச்சு. அதனால் ஊற்றின எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதில் 1 கப் அளவு தயிர் சேருங்க. இப்படி தயிர் சேர்க்கறதுனால வித்தியாசமான ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை அப்படியே நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வைங்க. நாட்டுக்கோழிகளில் அதிக அளவு கால்சியமும் ப்ரோட்டீனும் இருக்குது. இதை சாப்பிட்றதுனால உடம்பு வலி குறையும். ரெடி ஆகிடுச்சு, போதும். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நல்ல காரசாரமாக அந்த சிக்கன் கிரேவி வந்திருக்கு. சப்பாத்தி, பரோட்டாக்கு இது பெஸ்ட்டு காம்பினேஷன். சூடான சாதத்தில் இதை அப்படியே போட்டு கலந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நான் வேறொரு ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.